ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சீக்ரெட் ராப்சரை நம்புறதுனால அவர்கள் கள்ள ஊழியர்களாகவோ நல்ல ஊழியர்களாகவோ மாற முடியாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், இப்போ ஜார்ஜ் முல்லர் சீக்ரெட் ராப்சரை நம்பல, அதனால அவர் கள்ள ஊழியர்னு நீங்க சொல்ல முடியாது. அவர் கர்த்தருக்காக செயலாற்றினது அவருக்கு தெரியும். நீங்க சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை சொல்ல முடியாது, அவருடைய கரையத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் டாக்ட்ரினல்ஸா சில காரியம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா மூல உபதேசம் கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறார்களா, பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்றாங்களா, பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறார்களா, பிதாவை நம்புகிறார்களா, இயேசுக்காக ஊழியம் செய்யணுங்கிற கான்செப்டை நம்புறாங்களா, then you can go for இயேசுவுடைய செகண்ட் கம்மிங்கை நம்புறாங்களா, then it's everything is fine. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒருத்தங்க டிஃப்ரெண்டா பேசுறாங்க, ஒருத்தங்க சீக்ரெட் கம்மிங் கிடையாதுன்னு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னதுனால அவர் கள்ள ஊழியர்னு ஆயிட மாட்டாரு. நீங்க இப்போ வேதத்தின் அடிப்படையில நம்ம இப்போ எல்லா காரியத்தையும் தியானிக்க போறோம். பைபிள்ல உண்மையிலேயே சீக்ரெட் கம்மிங்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம்.